ஹலோ எவ்ரி ஒன் ஹேவ் அ குட் டே. இது டியூஸ்டே வீடியோ. எப்பயுமே ஈவினிங் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன். ஜெஸ்ட்டுக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. 1 வீக்காக ஹெவி ஃபுட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால 2 டேஸாக லைட்டாக தான் செஞ்சுட்ருக்கேன். இன்றைக்கி ஜீரக சம்பா ரைஸ் வச்சு வெஜிடபிள் புலாவ் செஞ்சேன். இது கூட காரசாரமாக ஊற்றிக்க எம்டி சால்னாவும் காலிஃப்ளவர் 65 செஞ்சுருந்தேன். அம்மா அல்வா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தாங்க. அதை வச்சு லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்காக ரைஸ் பாலடை வச்சு பாயசம் செஞ்சுருந்தேன். நான் 50 கிராம்ஸ் ரைஸ் பாலடைக்கு 6 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். திக்கான பாலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியோ இல்லை எக்ஸ்ட்ரா பாலோ ஆட் பண்ணிக்கலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்ச ரைஸ் பாலடையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு 30 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டுரும். அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும், அடி பிடிச்சிடாம. அது வெந்துட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் ஏலக்காத்தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, வேணும்னா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பாலோட குக் ஆனதுக்கப்புறம் 100 கிராம் சுகரை ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு இறக்கிடலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட்ஸ்க்கு பதிலாக பாதாம் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து